உங்கள் மொபைல்லையே மாதம் 30,000 முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. கட்டாயம் உங்ககிட்ட ஒரு ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்கம் உங்களுக்கு வரும். இந்த 2026 உண்மையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கக்கூடிய 7 வழிகளை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை காட்டியும் பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற போல் ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கொரோனா காலத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் வேலை செய்யும் முறை மாறி கிடக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இன்று வீட்டில் இருந்தபடியே உலகம் முழுவதும் உள்ள கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நிலைமையில இப்போ இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஆன்லைனில் எளிதாக பணக்காரனாக முடியாது. இதை நீங்கள் மைண்டில் எப்போதுமே வச்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ நாங்கள் அந்த 7 வழிமுறைகளில் ஒரு ஃபர்ஸ்ட் வழியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் ஃப்ரீலான்சிங் செய்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிற இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைன்ஸ், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேட்டர், ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்லேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த ஸ்கில்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீலான்சராக உலகம் முழுவதும் கிளைண்ட்டை பிடிச்சி வேலை செஞ்சு ஒரு இன்கம்மை உங்களுக்கு ஜெனரேட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்தில் உங்களுக்கு சின்னதாக ப்ராஜெக்ட் கிடச்சி சின்னதாக இன்கம் வந்தாலும் பிற்பட்ட காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்கம் க்ரோத் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான தளம் மட்டுமல்ல, அதில் நீங்கள் இன்கம்மை ஜெனரேட் பண்ணலாம். எத்தனை வழிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வழிகளில் நீங்கள் யூடியூப்பில் இன்கம்மை ஜெனரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் AdSense மூலமாக நீங்கள் இன்கம்மை ஜெனரேட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் உங்களுடைய இன்கம்மை ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்கம்மை ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஷிப் மூலமாக உங்களுடைய இன்கம்மை ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். இந்த 5 விடயங்கள் மூலமாக யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது மூன்றாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ப்ரொமோட் செய்கிற அந்த ப்ராடக்டை நீங்கள் அதனுடைய அஃபிலியேட்டிங் லிங்க்கை எடுத்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட அந்த லிங்க் மூலம் யாரெல்லாம் கிளிக் பண்ணி ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறு தொகையான கமிஷன் கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் சிறு துளி பெருவெள்ளம், இப்படி சின்னதாக கிடைக்கிறது உங்களுக்கு பெருசாகவே கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், வெப்சைட், ப்ளாக், டிக்டாக் இந்த மாதிரியான நிறைய தளங்களை உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் இது ஒரு பெசிவ் இன்கமான முறை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தரம் தான் இந்த டிஜிட்டல் ப்ராடக்டை உருவாக்குறீங்க, ஆனால் பல முறை இதில் ஏர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இபுக், டெம்ப்ளேட்ஸ், ப்ரீசெட், ஆன்லைன் கோர்சஸ், பிரிண்டபிள் ஃபைல் இந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்கு மேக் பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் அதை குறிப்பிட்ட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக யாரெல்லாம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இது ஒரு பெரிய பெசிவ் இன்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட் எது வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வெப்சைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஸ்கில்ஸ். அதாவது இந்த 2026 அதிகமாக நிறைய பேர் சர்ச் பண்ணுறது எதுண்டா ஏஐ பற்றி தான். ஏஐயில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோட் ரைட் பண்ண முடியும்னு சொன்னால், ஏஐயில் உங்களுக்கு இமேஜ் கிரியேட் பண்ண தெரியும்னு சொன்னால், ஏஐயில் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஃபோட்டோஸ் எடிட் பண்ண தெரியும்னு சொன்னால்,
நீங்கள் அதை வச்சு சம்பாதிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு ப்ராடக்டுடைய பிராண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தேவை. ஸோ அதை வந்து நீங்கள் ஏஐ மூலமாக லேசாக பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து இது சின்னதாக இருந்தாலும் பிற்பட்ட காலங்களில் ஒரு பெரிய ஒரு இன்கமுக்கு நீங்கள் வந்து போகலாம். 6வது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ் தொடங்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு தொடங்கி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக் பேஜ், டிக்டாக் பேஜ், இந்த மாதிரியான இதங்களை உருவாக்குறாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அதை சரிவர நிறைவேற்றி போனாலும் பிற்பட்ட காலங்களில் அவங்களுக்கு ஒர்க் டென்ஷனால் அந்த சோஷியல் மீடியாவை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண எல்லாம் போகும். இந்த டைமில் நீங்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்கி அதை வந்து போஸ்ட் போடுறது மூலமாக, வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக, அவங்களுக்கு ஒரு சேவையை நீங்கள் கொடுக்கறது மூலமாக நீங்கள் ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு மாதாந்தம் அடிப்படையில் உங்களுக்கு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். 7வது பார்த்தீங்க சொன்னால் ஆன்லைன் டீச்சிங். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் A-level பண்ண ஒருத்தராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கேம்பஸில் படிக்கிற ஒரு ஆளாக இருக்கட்டும், கேம்பஸில் படித்து முடித்த ஒரு ஆளாக இருக்கட்டும், இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து, அதாவது அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு அவங்க அடுத்தவங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை டீச் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இது பல பேருக்கு தெரியாது. பட் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோத்தை பற்றி நான் சொல்கிறது. நீங்கள் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து அடுத்தவங்களுக்கு அதை டீச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு கிராஃபிக் டிசைன்ஸ், மேத்ஸ், ப்ரோக்ராமிங், சயின்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸாக தெரியும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை டீச் பண்ணலாம். ஓகே, இந்த டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூம் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் டீச் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் 2026 ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க நினைத்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஸ்கில்ஸை நீங்கள் தெரிவு செய்யுங்க. அந்த ஸ்கில்ஸை வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வரை நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய விடயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். அதன் மூலம் நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கும். பின்னால் உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டாக மாற சான்ஸ் இருக்குது. இன்றிலிருந்து நீங்கள் இதை தயார் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸை ஜென்ரேட் பண்ணுங்க. இந்த 7 வழிகள்லையும் எந்த வழி உங்களுக்கு தெரிவு செய்ய போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது போன்ற உங்களுக்கு பிஸ்னஸ், மணி ஏர்னிங் தொடர்பான வீடியோக்கள் வேணும் சொன்னால் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாள் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.